ஏ பழனி, என்னடா அது புதுசா காவிய கட்டிட்ட? எப்ப பார்த்தாலும் என் மொட்டாட்டி என்ன திட்டிட்டே இருந்தான். நானும் பல முறை சொல்லி பார்த்தேன், சாமியார் ஆயிடுவேன் சாமியார் ஆயிடுவேன். அவ கேட்கல, வெறுத்துட்டு சாமியார் ஆயிட்டேன். வெறுத்தா விவசாயி ஆகு, சாமியாரத்தான் ஆகணுமா? நாடு பூரா ரோடு குண்டும் குழியுமா இருக்கு, போய் ரோடு போடுங்க. கிராமம் கிராமமா பொம்பளைங்க தண்ணி இல்லாம குடத்தை தூக்கிட்டாங்க, போய் கிணறு வெட்டி வைங்க. இல்ல பார்டர்ல போய் சண்டை போடு. என்ன இருந்தாலும் தாலி கட்ட புடிச்சனே, அவ அப்படி திட்டலாமனே. தாலி தானடா கட்டின, நீ என்ன தாமிரபரணி ஆத்திர டேமா கட்டின? அது என்ன பெரிய இன்ஜினியரிங்க? அத கூட நீ எங்கடா கட்டின? ஐயர் எடுத்து கொடுத்தாரு, அதை வாங்கி நீ கட்டின. அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் வேற, கெட்டி மேல கெட்டி மேலம்னு. இது வரைக்கும் மேலம் தாண்டா கெட்டியா இருந்திருக்கு. நீங்க கட்ட தாலி கெட்டியாவே இல்ல, தூங்கும் போது அவுத்துட்டு போயிருங்க. ஆமா, சாமியார் ஆகிட்டிய, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவ? 4 வீட்டு வாசல்ல போய் அம்மா தாயனா அள்ளிப்பட போறாங்க. அந்த அரிசி ஒரு தடவை வீட்டுக்குள்ள வர்றதுக்கு விவசாயி எவ்வளவு சிரமப்படுறான். அதுக்கு என்ன செலவாகுதுன்னு தெரியுமா உனக்கு? நீங்க உழைக்காம ஒண்ணும் செய்யாம வாசல்ல வந்து நின்று அம்மா தாயம்பீங்க. அத வடிச்சு நாங்க உங்களுக்கு சாப்பாடா போட்டா அதை வாங்கிட்டு பதிலுக்கு எங்களுக்கு சாம்பலை கொடுப்பீங்க. ஏய், இப்ப சொல்ற எல்லா சாமியாருக்கும் காவிய கழட்டி தூர எறிஞ்சிட்டு வேஷ்டியை கட்டிட்டு விவசாயத்துல இறங்குங்க. அப்ப தாண்டா இந்த நாடு உருப்படும். போச்சா?